إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஊன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்தில் ஒன்று குழும்பியுள்ள நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்வதவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பித்அத் என்றால் என்ன? அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய உரைக்கு முன்னால ஒவ்வொரு ஜும்ஆ உரையின் ஒவ்வொரு ஆரம்பத்திலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த பித்அத்தை பத்தி. எல்லா ஆலிம்களும் ஜும்ஆ பேசுவதற்கு முன்பதாக இந்த பித்அத்தை குறித்து முதலாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரையை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அந்த உரையினுடைய முதல் பகுதியில முதல்ல அல்லாஹ்வை ரசூலா புகழ்வாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பித்அத்தை குறித்து எச்சரித்த பின்னர் தான் அடுத்த விஷயத்துக்கு போவாங்க. அந்த அளவிற்கு இந்த பித்அத் என்பது மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினுடைய ஆரம்பத்திலும் மக்களுக்கு இந்த பித்அத்தை குறித்து எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மார்க்கங்களுக்கும் ஏனைய மதங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் உள்ள வேறுபாடு, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் சிறு வயதிலிருந்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அனைத்து விதமான விஷயங்களையும்
குடும்பவியலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சமூக பணியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் அனைத்து விதமான விஷயங்களிலும் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், மனிதர்கள் எப்படி இந்த உலகை அணுக வேண்டும் என்பதாக அனைத்து விதமான விஷயங்களையும் போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக ஆக்கிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளால் உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன். அதுல எந்த விதமான குறையும் இல்லை. வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களிடத்தில் மனிதர்களுக்கு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், நான் முழுமைப்படுத்தி விட்டேன். மனிதர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, அவர்கள் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இந்த உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதாக அனைத்து விஷயத்தையும், ஒரு விஷயத்தை கூட விட்டுவிடாமல் அனைத்து விஷயத்தையும் மனிதர்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே சொல்கிறார்கள், 23 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதித்தார்களோ, 23 ஆண்டு காலம் மனிதர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று போதித்த அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, சுருக்கமாக ஒரு உரையாற்றுறாங்க. அந்த உரைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், நான் என்னுடைய இந்த தூது செய்தியை பரிபூர்ணப்படுத்தி விட்டேனாம்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க மனிதர்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய இந்த தூது செய்தியை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேனாம்? ரசூலுல்லாஹ் கேட்டவனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த செய்தியை ஒரு விஷயத்தையும் விடாம எல்லா விஷயத்தையும் நீங்க எங்களுக்கு நீங்க கற்று தந்து விட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா நீதான் இதற்கு சாட்சி, நீ எனக்கு அனுப்பிய அந்த தூது செய்தி அனைத்தையும் அனைத்து விதமான விஷயங்களையும் ஒரு விஷயத்தை கூட கூட்டாமலும் அதிலிருந்து குறைக்காமலும் நீ சொன்னவாறு அப்படியே இந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த மக்கள் ஆமான்னு சொல்லிட்டாங்க. இறைவா நீதான் அதுக்கு சாட்சினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வும் சொல்றான் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திட்டேனே, ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன அனைத்து விதமான செய்திகளையும் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க, அல்லாஹ்வும் சொல்றான். இவ்வளவு வாக்குறுதி கொடுத்த பின்னரும் ஒரு மனிதன் இஸ்லாத்தில் இவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவாத ஒரு விஷயத்தை இஸ்லாத்தில் புதிதாக ஒருத்தன் சேர்ப்பான் அப்படின்னா அதற்கு பெயர் தான் பித்அத். அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் கற்றுத்தரல, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சு காமிக்கல, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டல, இருந்தாலும் நான் செய்வேன், இருந்தாலும் இது இபாதத்து தானே, அல்லாஹ்வை வணங்குறது தானே, ரசூலுல்லாஹ்வை புகழ்றது தானே, ரசூலுல்லாஹ் மீது நேசத்துல தானே, அப்படிங்கிற பேர்ல அல்லாஹ்வும் சொல்லாத, ரசூலுல்லாஹ்வும் சொல்லாத, அல்லாஹ்வும் தூதரும் பரிபூர்ணப்படுத்திய ஒரு மார்க்கத்துல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை, அதிகமாக ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் சேர்க்கிறான் அப்படின்னா அதற்கு பெயர்தான் பித்அத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, எனக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபியிலிருந்து நான் வரைக்கும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு நபியையும் பின்பற்றக்கூடிய சில தோழர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு நபியையும் பின்பற்றக்கூடிய சில தோழர்கள் இருப்பாங்க. அந்த தோழர்கள் அந்த நபி செய்யக்கூடிய விஷயத்தை, அந்த நபியினுடைய சுன்னத்தை, அவர்கள் ஏவியதை, அவர்களுடைய செயல்முறைகளை அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள். அவர்களை முன்மாதிரியாக எடுத்து அந்த நபியை அழகிய முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, அதற்கு பின்பதாக சில மனிதர்கள் வருவார்கள். அந்த காலகட்டம் முடிஞ்சனையும் சில மனிதர்கள் வருவார்கள். யஃஅலூன மா லா யுமரூன், அவர்கள் சில விஷயங்களை இஸ்லாத்தின் பெயரால் செய்வார்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இதற்கு பின்னாடி ஒரு சமுதாயம் வரும். அந்த சமுதாய மக்கள் யஃஅலூன மா லா யுமரூன், அவர்கள் ஏவப்படாத விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். குர்ஆன்ல இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. அவர்களுக்கு அந்த விஷயத்தை செய்யுமாறு அவர்கள் ஏவப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் அவர்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டேன், அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை கட்டளையிட்டு இருக்க மாட்டேன். ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு ஏவப்படாத விஷயத்தை அவர்கள் செய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின். அப்படி பிதஅத் செய்யக்கூடியவர்களை யார் தன்னுடைய கரத்தால் தடுக்கிறாரோ அவர் முஃமின். அடுத்து சொல்றாங்க, வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின். யார் தன்னுடைய நாவால் அந்த பிதஅத்திற்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறாரோ, அந்த பிதஅத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களும் ஃபஹுவ முஃமின், அவன்தான் முஃமின். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின். கையால தடுக்க முடியல, நாவால அவர்களையும் தடுக்க முடியல, உங்களால பேச முடியல அப்படின்னா உள்ளத்தால ஒருத்த வெறுத்து ஒதுங்குறானே ஃபஹுவ முஃமின், அவனும் முஃமின் தான். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வலைஸ வராஅ ذلك மினல் ஈமான் ஹப்பத்து ஹர்தலின். இதற்கு பின்னாடி கூட இந்த 3 விஷயத்தை கூட ஒருத்தன் செய்யல அப்படின்னா அவனுடைய உள்ளத்தில் கடு அளவு கூட அவனிடத்தில் ஈமான் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, இன்றைய சமுதாய நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அளவுக்கு மீறி நேசிக்கிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினரை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத விஷயங்களை, ஆதாரம் இல்லாத விஷயங்களை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை முதல்ல செய்யணும். ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் ஆனா தாடி வைக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் ஆனா 5 வேளை தொழ மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் ஹதீஸ் ஒண்ணு மனப்பாடம் பண்ண மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ்விற்காக ரசூலுல்லாஹ் ஏவிய விஷயங்களை நான் செயல்படுத்த மாட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ்விற்காக பிரார்த்தனை செய்ய மாட்டேன், ஆனா ரசூலுல்லாஹ்விற்காக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை நான் செய்வேன். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்ற பெயரில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை யாரும் செய்யறது இல்ல. ரசூலுல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை ஏவி இருக்கிறாங்க. வியாபாரத்துல நீதமாக நடக்கும்படி ஏவி இருக்கிறாங்க, மனைவி மக்களிடத்தில் நீதமாக நடக்கும்படி ஏவி இருக்கிறாங்க, குழந்தைகளிடத்தில் கருணையோடு நடங்கன்னு ஏவி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏவிய எவ்வளோ விஷயங்களை செய்ய மாட்டோம், ஆனா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை செய்வோம் அப்படின்னா அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை செய்வது எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியதாக ஆகும்? நம்ம எவ்வளவுதான் விஷயங்களை எவ்வளவோ செலவு பண்றாங்க, யானையை கூட்டு வராங்க, பள்ளிவாசல் ஃபுல்லா லைட்ட போடுறாங்க, நைட்டு ஃபுல்லா என்னமோ ஓதுறங்கிற பேர்ல வளர்றாங்க, ஷிர்கான வரிகளை வளர்றாங்க, ரசூலுல்லாஹ்வை அளவு கடந்து புகழ்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, பாடல் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. இஸ்லாத்தை நாங்கள் நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் என்ற பெயரில் அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல லட்சங்களை செலவு செய்யறாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத விஷயத்தை உங்களுக்கு நான் ஏவாத விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா, நம்முடைய இந்த மார்க்கத்தில, இஸ்லாமிய மார்க்கத்தில நான் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் புதிதாக செய்கிறார் என்றால் ஃபஹுவ ரத்துன், அது ஒருபொழுதும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ எவ்வளவு லட்சம் செலவழிச்சாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு நாள் நைட்டு ஃபுல்லா கண்முழித்து இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாய் வலிக்க எவ்வளவு ஓதினாலும் பரவாயில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத வழியில நீ செஞ்ச அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை, குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விஷயத்தை நீ செஞ்ச அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, ஃபஹுவ ரத்துன், நாளைக்கு மறுமையில உனக்கு எந்த பயனும் அளிக்காது. அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எடுத்துக்கோங்க, ஒரு விஷயம் நமக்கு பயன் அளிக்காது, ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்படுறோம், ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் கஷ்டப்படுறோம், ஆனா அதன் மூலியமாக
நமக்கு எந்த விதமான பலனும் இருக்காதுன்னு தெரிஞ்சா அந்த விஷயத்தை நம்ம செய்வோமா? ஒரு வியாபாரம் பண்றோம், அதன் மூலியமாக எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, எந்த விதமான லாபமும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சா யாராவது அந்த பிசினஸ் பண்ணுவாங்களா? ஆனா இங்க பாருங்க, இஸ்லாத்துல மட்டும் கூலி கிடைக்காது, மறுமையில எந்த விதமான பலனும் இருக்காது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகும் நாங்க அல்லாஹ்விற்காக ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்காக செய்யறோம் அப்படின்னா மிகப்பெரிய முட்டாள்தனம் இது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, நான் சொல்லாததை நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு அதன் மூலியமா எந்த பயனும் அளிக்காது, நாளைக்கு மறுமையில உனக்கு அது கை கொடுக்காது, அது உனக்கு சொர்க்கத்துக்கு கூட்டு போவாது, அல்லாஹ்விடத்துல உனக்கு அது அந்தஸ்தை பெற்று தராது, மீசான் திராசுல ஒண்ணும் அது அதிக எடை உடையதாக இருக்காது, நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வீணானது, ஏற்றுக்கொள்ளப்படாதது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்ன பிறகும் நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் மார்க்கத்தை நேசிக்கிறேங்கிற பேர்ல ஒருத்தர் இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை செய்யறா அப்படின்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இன்னும் இதை பற்றி தெளிவடையாமல் இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சன உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சுகள் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய வழிகாட்டுதலையும் விட சிறந்த வழிகாட்டுதல். நம்ம இடத்துல ஒரு கையில சிறந்த வார்த்தை குர்ஆன் இருக்குது, மறு கையில சிறந்த வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்குது. இந்த ரெண்டையும் யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க. ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன், நீங்க இந்த ரெண்டு விஷயத்தை பின்பற்றி நடந்தீர்கள் என்றால், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிதாப் அல்லாஹ் வ சுன்னதி. ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னாங்க, கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், வ சுன்னதி, என்னுடைய வழிமுறையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ரெண்டு விஷயமும் இன்னைக்கு நம்முடைய கையில இருக்குது. ஆனா நாம் மூணாவது ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத மூணாவது ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, இந்த மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத புதுமையாக செயல்படுத்தக்கூடிய, புதுமையாக உருவாக்கப்படக்கூடிய, புதுமையாக போதிக்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் பித்அத்துகள். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, மார்க்கத்துல குர்ஆன் சுன்னால இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அது பித்அத். வகுல்ல பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், ஒவ்வொரு பித்அத்தும் அது நீங்க நல்லதா நினைச்சு செஞ்சாலும் சரி, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்யறான் அப்படின்னா வகுல்லு பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வகுல்ல ضلالة ஃபின்னார், அந்த அனைத்து வழிகேடுகளும் மனிதர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த பித்அத் என்பது ஒரு மனிதன் எப்படி செய்யறான் அப்படின்னா நமக்கு நன்மையை பெற்று தரும்னு செய்யறான், நமக்கு அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும்னு செய்யறான், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்ற பெயர்ல செய்யறான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த பித்அத்தை நீங்கள் நன்மைக்காக செய்கிறீர்களோ, எந்த பித்அத்தை நீங்கள் நன்மையாக கருதி செய்கிறீர்களோ அந்த பித்அத் நாளை மறுமையில் உங்களுக்கு நரகத்தை பெற்று தரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த பித்அத்தை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மக்களுக்கும் இதை குறித்து எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நல்லடியார்களே, ஷைத்தானிற்கு ஒரு மனிதன் பாவம் செய்வதை விட பித்அத் செய்வது அவனுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்குது. ஒருத்தன் வட்டி வாங்குறதை விட, விபச்சாரம் செய்யறதை விட, சாராயம் அருந்துவதை விட, பொய் சொல்றதை விட, ஏனைய விஷயங்கள் பாவமான காரியங்கள் செய்வதை விட ஷைத்தானிற்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பித்அத் செய்வது.
ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ் மினல் மஅசிய்யஹ், பாவங்கள் செய்வதை விட, மனிதர்கள் பாவமான விஷயத்தில் ஈடுபடுவதை விட பித்அத் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ பித்அத்தை ஷைத்தான் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறான். ஏன்னு சொல்றாங்க, ஃபஇன்னல் ஆஸி யஅலமு அன்னஹு ஆஸின், ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் நான் செய்யக்கூடியது பாவம். நம்ம பொய் சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும் பொய் சொல்றது தவறு. விபச்சாரம் பண்றான்னு அவனுக்கு தெரியும் விபச்சாரம் பண்ணுவது பாவம். சாராயம் குடிக்கிறான்னு அவனுக்கு தெரியும் சாராயம் குடிக்கிறது பாவம். எனவே அவன் சில நேரங்கள்ல தௌபா தேடுவான். நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, இது நம்ம பாவத்தை போய் செஞ்சிட்டோமே, ஒரு காலத்துல அவன் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடலாம். வல் முப்ததி', ஆனா பித்அத் செய்யக்கூடியவன் இருக்கிறானே, யஹ்ஸபு, அவன் நினைக்கிறான், அன்னல்லதி யஃஅலுஹு தாஅத்தன், அவன் என்ன நினைச்சு செய்யறான், இது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தரும், நான் அல்லாஹ்விற்காக இது செய்கிறேன், ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்காக நான் இதை செய்கிறேன், இதன் மூலமா அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான் என்பதாக அவன் செய்யறான். அவன் செய்வது பாவம் என்பதை கூட உணராமல் அவன் செய்யறான். ஃபலா யதூப், எனவே அவன் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லி காமிக்கிறாங்க, பாவம் செய்யக்கூடியவனுக்கு அவன் செய்வது பாவம்னு தெரியும், அதனால அவன் ஒரு காலத்துல பாவ மன்னிப்பு தேட வாய்ப்பு இருக்குது. ஆனா பித்அத் செய்யக்கூடியவனுக்கு அவன் செய்வது தவறு என்பதே தெரிய மாட்டேங்குது. அவன் செய்யக்கூடியது மார்க்கத்திற்கு முரணான விஷயம் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. எனவே அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது இல்லாத ஒரு விஷயமாக, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது இயலாத ஒரு விஷயமாக அவனுக்கு ஆகிவிடுகிறது. எனவே ஷைத்தானிற்கு ஒரு மனிதன் பாவம் செய்வதை விட பித்அத் செய்வதுதான் நெருக்கத்திற்குரிய விஷயம், அவன் அதைத்தான் அதிகமாக நேசிக்கிறான் என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, இந்த பித்அத் என்பது மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணான காரியங்கள். அந்த பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் அந்த மனிதர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, இந்த பித்அத்தை விட்டும் எச்சரிக்கையுடைய மக்களாக, அந்த பித்அத்தை விட்டும் விலகி இருக்கக்கூடிய மக்களாக, இந்த பித்அத்தை குறித்து மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் பித்அத் என்றால் என்ன, அந்த பித்அத்தை குறித்து மார்க்கம் என்ன நமக்கு சொல்லுது, பித்அத்தை குறித்து மார்க்கம் எவ்வாறு நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது என்பதாக ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, இன்னைக்கு பித்அத் செய்யக்கூடியவங்க யார்கிட்ட போய் நம்ம சொன்னாலும் அது அவங்களுக்கு முதல்ல பாவம் என்பதே தெரியாது. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாம் இதை செய்வதன் மூலியமாக நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம மௌலூத் ஓதுனாம், ராத்திப் ஓதுனாம், நைட்டு ஃபுல் அப்படி விழித்திருந்து ஏதோ வசனங்களை ஏதோ ஒரு விஷயங்களை யாரோ எழுதி வச்சதை நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு நன்மை கிடைக்கும். எல்லா விஷயங்களையும் பித்அத்துகள், மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பித்அத்துகள். தொழுகையில எடுத்துக்கொண்டா பித்அத்து, நோன்பு வைக்கிறதுல பித்அத்து, தொழுகையில பித்அத்து, துஆ கேட்கிறதுல பித்அத்து, பெருநாளுடைய விஷயங்கள்ல பித்அத்து, எல்லா விஷயங்களையும் அனைத்து விதமான இஸ்லாமிய காரியங்களிலும் பித்அத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி வருகிறது. ஆக அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து நமக்கு சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, மறுமையில மனிதர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, அவர்களுக்கு அந்த வெப்பத்தின் தாங்க முடியாது. நாளைக்கு மறுமையில வெப்பம் என்பது ரொம்ப அதிகரித்திருக்கும். அந்த அதிகரித்திருக்கக்கூடிய அந்த வெப்பத்துல மக்கள் எல்லாம் தண்ணி தாகத்தில் அங்கும் இங்கும் அலைவார்கள். அப்படி மக்கள் ஓடும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் நாளைக்கு மறுமையில ஹவுத் இருக்கும், ஒரு நீர் தடாகம் இருக்கும். அந்த நீர் தடாகத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் நமக்காக காத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க,
என்னுடைய உம்மத்திற்காக, என்னுடைய சமுதாய மக்களுக்காக அந்த நீர் தடாகத்தில் நான் காத்திருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஓடுவாங்க. அந்த வெப்பத்துல, அந்த தாங்க முடியாத வெப்பத்துல, தண்ணீர் தாகத்துல ரசூலுல்லாஹ் நிக்கும் போது ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய கையால அந்த தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையில ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஓடுவாங்க. மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஓடும் போது ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க, என் சமூக மக்களே வாங்க, யா உம்மத்தி உம்மத்தின் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. இந்த மக்கள் ஓடி போவாங்க. அப்படி ஓடி போகக்கூடிய அந்த நேரத்துல மலக்குமார்கள் வந்து சில மனிதர்களை தூக்கிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாம, ரசூலுல்லாஹ்வை நெருங்க விடாம, ரசூலுல்லாஹ்வுடைய கையால் அந்த தண்ணீரை வாங்க விடாம சில மலக்குமார்கள் நம்மை தடுப்பார்கள். சில மனிதர்களை சில மலக்குமார்கள் தடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏன் தடுக்கிறீங்க? அவர் என்னுடைய சமுதாய மக்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்களை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லப்படும், இன்னக லா தத்ரி, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, மா அஹ்தஸ பஅதக, உங்களுக்கு பின்னால் இவர்கள் இந்த மார்க்கத்தில் என்னென்ன அனாச்சாரங்களை செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னால், நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் அவர்கள் என்னென்ன பிதஅத்துகளை, என்னென்ன அனாச்சாரங்களை, நீங்கள் சொல்லாத என்னென்ன விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று அந்த மனிதர்களை மலக்குமார்கள் அந்த இடத்துல தூக்கிட்டு போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படியானால் சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல தீனி, எந்த நபி நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, எந்த நபியை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, எந்த நபியோடு நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, எந்த நபியினுடைய பரிந்துரை நமக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறோமோ, அந்த நபி சொல்லக்கூடிய வார்த்தை சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை எனக்கு பிறகு லிமன் பத்தல தீனி, நான் மரணித்ததற்கு பின்பதாக என்னுடைய மார்க்கத்தில் யார் வித்தியாசங்களை ஏற்படுத்தினார்களோ, யார் பிதஅத்துகளை ஏற்படுத்தினார்களோ, யார் அனாச்சாரங்களை ஏற்படுத்தினார்களோ அவர்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்கள், அவர்களை என்னை விட்டும் பிரித்து இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நபிக்காக இன்னைக்கு எந்த நபியின் பேரில் பிதஅத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த நபியை நேசிக்கிறோம் என்று இவர்கள் பிதஅத் செய்கிறார்களோ, அந்த பிதஅத் நாளைக்கு அந்த நபியை பார்க்க விடாமல் தடுக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் நல்லடியார்களே, இந்த பிதஅத் என்பது நாளைக்கு மறுமையிலும் சரி, இந்த உலகிலும் சரி, மனிதர்களுக்கு எந்த விதமான பலனையும் பெற்றுத்தராத ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எவ்வளவோ விஷயங்களை ஏவி இருக்கிறாங்க. அவர்கள் கட்டளையிட்ட, அவர்கள் நமக்கு எதை செய்யும் சொல்லி இருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய கட்டளை எந்த விஷயத்தில் இருக்கிறதோ அதை முடிந்த அளவு நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் சிறந்த வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான், லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் இருக்குது, இந்த நபியை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில பல இடங்கள்ல கூறுறான். ஆகவே அன்புள்ள சகோதரர்கள் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ் ஏவிய விஷயங்களை நாம் முடிஞ்ச அளவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவாத விஷயங்கள், கட்டளையிடாத விஷயங்கள், கூறாத விஷயங்கள் அனைத்தும் பிதஅத்துகள். அந்த பிதஅத்துகள் நாளைக்கு மறுமையில் அதை செய்யக்கூடியவர்கள் நரகத்தில் இட்டு செல்லும். அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வலதிக்ருல்லாஹி அக்பர்.